ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மார்ச் 10 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து சவாரிக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அப்ப அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம கிளம்பும் போது ஒய்ஃப் வந்து ஏத்தாப்புல வர சொல்லிட்டு போனேன், அன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு தான் எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னோடனே, இவ முத்து என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லப்பா, நம்ம வெளியில போகும்போது நிறைய பிரச்சனை வரும்ல, வீட்டுல இருக்கிற இந்த பிரச்சனையே நம்மளால சரி பண்ண முடியுதே, வெளியில போனா இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னோடனே அண்ணாமலை அப்படியே கண்ணை காட்டுறாரு. என்னப்பா அப்படின்னோடனே, அங்க பாரு, இனிமே உன்னை காப்பாத்த முடியாது சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறமா அங்க மீனா நிக்கிறாங்க. ஐயோ மீனா மீனான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இப்ப முத்து வந்து சவாரிக்காக ஒரு கோயிலுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ள என்ன ஆகுதுன்னா, அதே கோயில்ல வந்து விஜயா வந்து ரோஹிணியையும் மனோஜையும் அங்க பிரதேசனம் பண்றதுக்காக அவங்க வந்து அன்னைக்கு நேர்ந்திருந்தாங்கல்ல, அதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ உடனே மனோஜ் ஏமா இப்படின்னு பாதி கோயில சுத்திட்டாங்க. அதான் பாதி வந்துட்டேன்லம்மா, இன்னொரு நாள் வந்து மீதியை முடிச்சுக்கலாமான்னொடனே, எப்போடா அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அதே கோயிலுக்கு வராங்க. அப்போ பார்வதி முத்து வெளியில நிக்கிறத பார்த்துட்டு, எல்லாரும் சேர்ந்துதான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னோடனே, இல்லையே நான் ஒரு சவாரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னொடனே, இந்த மாதிரி உள்ள அவங்க அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அப்படியா அத்தை, வாங்க போலாம், இது எனக்கு வந்து சவாரிக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இவரும் கூட போய் எப்போ மாதிரி மனோஜ் வந்து கிண்டல் பண்றாரு. அப்ப சாமி கும்பிடும்போது முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி மீனா மட்டும் இந்த ஆர்டரை நல்லபடியா பண்ணிட்டான்னா, வர இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிரசன்ட், நீங்க வந்து எனக்கு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இவனை பாத்தியா சாமியே பார்ட்னர் ஆக்கிட்டு போறானே, அப்ப அந்த பூசாரி வந்து இப்பெல்லாம் எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க அப்படின்னே, அப்போ நம்மனா ஒரு பிரசன்ட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு ரோஹிணி சொன்னோடனே, அப்ப எவ்வளவு கொடுக்குறோன்னே, 10% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. இப்ப மனோஜ் 10 அப்படின்னோடனே, சாமி குடுக்குறதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்குறாங்க. அவங்களுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் வந்து ஒரு ஃபினான்சியரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் குடுத்து அனுப்பிவிடுறாரு. அங்க வந்து சத்யா வந்து ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வர்றான். அப்போ உடனே மீனாவும் சத்யாவும் சேர்ந்து அந்த அவரை போய் ஃபினான்சியரை போய் பார்க்க போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு இருந்தவரு ஸ்ருதிக்கும் ரவிக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி மீனா காசுக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்காடா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, இப்போ ரவியும் ஸ்ருதியும் கால் பண்ணி மீனா கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நாங்க வேணா காசு தரோன்னே, மீனா இல்ல நான் ஃபைனான்சியர் தான் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு எப்படி காசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபைனான்சியர் வந்து மீனாவை வெளியில வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வந்து டெக்கரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 மண்டபத்தோட ஓனர் வந்து மீனாவை பாராட்டுறாரு. அப்ப மீனா வந்து, என்னம்மா தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தியானோடனே, ஆமா அப்படியே என்ன மீதி பாக்கி வாங்கிட்டு போயிடலாம்னு நினைச்சேன், நீங்க 25,000 தானே அட்வான்ஸ் தந்தீங்க, இன்னும் மீதி ரூ. 1,75,000 தரணும்ல அப்படின்னு சொன்னோடனே, அவர் வந்து, என்னம்மா அன்னைக்கே தான் நீ எல்லாமே வாங்கிட்டேனோடனே, என்ன சார் இப்படி சொல்றீங்க, நீங்க எனக்கு மீதி காசு தரணும்ல, ப்ளீஸ் சார் என் காசை தாங்கன்னு சொல்லி மீனா கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அங்க நின்று சிந்தாமணியும் அவங்க தம்பியும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.